அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வினா எண் 41 வர காலக்கோடு டைம்லைனை பற்றி பார்க்க போகிறோம். பப்ளிக் எக்ஸாமில் இது வரைக்கும் இந்திய தேசிய இயக்கத்தின் முக்கிய நிகழ்வுகள், அதாவது இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் அப்படின்றதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இனி நான் சொல்கிற இந்த 10 ஆண்டுகள் 10 இயர்ஸும் அதோட ஈவெண்ட்டை மட்டும் நீங்கள் படித்தாலே கொஸ்டின் நம்பர் 41க்கான 5 மார்க்கை நீங்கள் கன்ஃபார்மாக வாங்கிடலாம். 1916 லக்னோ ஒப்பந்தம், லக்னோ பேக்ட். 1917 1917 சம்பரான் சத்தியாகிரகம், சம்பரன் சத்தியாகிரகா. 1918 1918 கேதா சத்தியாகிரகம், கேதா சத்தியாகிரகா. 1919 ரவுலத் சட்டம், 1919 ரவுலத் ஆக்ட். 1920 ஒத்துழையாமை இயக்கம், 1920 நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். 1930 முதல் வட்டமேசை மாநாடு, 1930 ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். 1931 இரண்டாம் வட்டமேசை மாநாடு, 1931 செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். 1932 மூன்றாம் வட்டமேசை மாநாடு, 1932 தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். 1935 இந்திய அரசு சட்டம், 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். 1940 ஆகஸ்ட் நன்கொடை, 1940 ஆகஸ்ட் ஆஃபர். இப்போ இந்த டைம்லைன் காலக்கோடு எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்கேல் வரைகிற மாதிரி வரைஞ்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு 10 ஆண்டுகளை குறிக்கிறதுக்கான ஒரு கோடு போட்டுட்டு ஆண்டுகளை 1910 20 30 40 50ன்னு குறிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஆண்டையும் குறிக்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன கோடுகள் போடணும். போட்ட பிறகு இங்கே உதாரணத்துக்கு 1920 ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்றத எப்படி எழுதணும்னு காமிச்சிருக்கேன். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.